இறை வார்த்தையோடு இன்றைய கிறிஸ்துமஸ் மறையுரையை நான் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இந்த இறை வார்த்தையை கவனியுங்கள். யோவான் நற்செய்தியிலே 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், ஆனால் அவருக்குரியவர்களே அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவரின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும் பேற்றை பெற்றார்கள். கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி. ஆனால் இன்றைய சூழலில் இந்த மகிழ்ச்சி தகுமா? கொரோனா, ஒமைக்ரான், இன்னும் வேறு ஏதாவது டமைக்ரான், தொலைக்ரான், சாகடிக்ரான் என்பகிற வைரஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலிலே வெள்ளம், புயல் இவைகளின் மத்தியில் வேலை வாய்ப்பில்லாமல் பிள்ளைகளினுடைய படிப்பு சீரழிந்து போயிருக்கிற இந்த காலச்சூழலிலே பல இடங்களிலே கொலை, சாவு என்கிற வேதனையான சூழலிலே எப்படிப்பட்ட கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. புத்தாடை அணிந்து விட்டதாலேயே, வீட்டிலே கலகலா, முறுக்கு, அதிரசம் எல்லாம் செய்துவிட்டு வந்து விட்டதாலேயே இது கிறிஸ்துமஸ் ஆகிவிடாது. கிறிஸ்துமஸாக இது மாற வேண்டுமென்றால் வந்திருக்கிற ஒளியை கண்டுணர வேண்டும், அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஒளியை நம்ப வேண்டும். அப்பதான் கிறிஸ்துமஸ். இல்லைனா கிறிஸ்துமஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறது போல ஒரு உணர்வு. உண்மையிலேயே நான் வந்ததிலிருந்து மேலையும் சைடையும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏனென்றால் கடந்த ஈஸ்டர் பெருவிழாவின் பொழுது இங்கிருந்தேன் உங்களோடு. அப்போ இருந்த ஆலயத்திற்கும் இப்பொழுது இருக்கிற ஆலயத்தை பார்த்தால் எனக்கு எசேக்கியேல் 43வது அதிகாரம் தான் ஞாபகம் வருகிறது. ஃபாதருக்கு தான் சொல்லணும். அது என்ன தெரியுமா? எசேக்கியேல் 43 1-5 வசனம். உங்களை கேட்கக்கூடாது, நானே சொல்லணும். ஆண்டவருடைய மாட்சி ஆலயத்திற்கு திரும்பியது. அந்த ஆலயம் ஆண்டவருடைய மகிமையால் நிரம்பி காணப்பட்டது. அப்படி ஒரு உணர்வு. இன்று மாலையிலே பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய கண்கள், என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த ஆலயத்தின் மகிமையை குறித்தே யோசித்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு அழகாக மாறி இருக்கிற இந்த ஆலயத்திலே உண்மையிலேயே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா சொர்க்கத்தில் கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாகத்தான் தெரிகிறது. ஆனாலும் நிதர்சனம் என்ன? உண்மை என்ன? உண்மையான கிறிஸ்துமஸ் எது? இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய புடவையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 500 ரூபாய்க்குத்தானே எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் காசு இருந்தால் 2500 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் பல சிந்தனைகளோடு இருக்கிறோம் இல்லையா? தீபாவளிக்கு நிறைய பலகாரம் பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டோம். இந்த கிறிஸ்துமஸ்க்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? 3 பலகாரம் தானே சுட்டு வைத்திருக்கிறோம். சரி, ஸ்வீட் கடையில் எதையாவது வாங்கி கொடுத்து விடலாம் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
கிறிஸ்துமஸ், கிறிஸ்துதான் இதனுடைய மையம், அவருடைய செய்திதான் மையம். கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் அபவுட் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் மெசேஜ். என்னை மையப்படுத்தியது அல்ல கிறிஸ்துமஸ், இயேசுவையும் அவர் கொடுத்த செய்தியையும் மையப்படுத்தியது தான் கிறிஸ்துமஸ். ஒரு அழகான தேவாலயம், கிறிஸ்துமஸ் பெருவிழா இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு அழகான ஒரு குடில். அந்த குடிலிலே வைக்கப்பட்டிருந்த குழந்தை இயேசுவின் சுரூபம் பார்ப்பதற்கு குழந்தை இயேசுவே படுத்திருப்பது போல இருந்தது. அங்கு வந்த மக்கள் எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயித்தார்கள். இந்த செய்தி பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவியது. வழக்கமாக கிறிஸ்துமஸ் என்றாலே கூட்டம், உங்களுக்கு தெரியும். இவர் நம் பங்கை சார்ந்தவரா என்று பங்கு தந்தையே யோசிப்பார். அவரெல்லாம் இன்னைக்கு வந்திருப்பார் இல்லையா? புதிய முகம் போல தெரியும், ஆனால் அவர்கள் பங்கில் இருப்பார்கள். ஆகவே வராதவர்கள் எல்லாம் வந்து கூடியிருக்கிற அந்த கூட்டமான நேரத்தில் கூட இந்த செய்தி பரவியதால் பக்கத்து பங்குகளில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து விட்டார்கள். யாரை பார்க்கறதுக்கு? குழந்தை இயேசுவை பார்ப்பதற்காக வந்து விட்டார்கள். கூட்டம் அலை மோதுகிறது இல்லையா? வழக்கம் போல நம்முடைய பாரம்பரியம் சொல்கிறது 12 மணிக்குத்தான் இயேசு பிறக்கிறார். யாருக்கு தெரியும்? 12 மணிக்கு பிறந்தாரா? அது ஒரு அடையாளம் இல்லையா? அப்படியே உன்னதங்களிலே பாடுறாங்க, குழந்தை இயேசு சுரூபத்தை அங்கே வச்சாச்சு. அருமையான ஒரு கோலாகலமான விழா. எல்லாரும் அந்த குழந்தை இயேசு முகத்தை பார்த்து மகிழ்ச்சியிலே திளைத்து போயிருக்கும் பொழுது ஒரு அம்மா ஒரு கிழிந்த ஆடை அணிந்து கொண்டு வெளியிலே நிற்கிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் மதிக்க மாட்டோம் இல்லையா? நல்ல அப்படி பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால் தான் மதிப்போம். ஒரு கிழிந்த ஆடை அணிந்திருந்த ஒரு அம்மா எப்படியாவது முண்டி அடித்து கொண்டு இந்த கூட்டத்துக்குள்ளே போய் அந்த குடியில் இருக்கிற குழந்தை இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று ஆசை. முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க, முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், உள்ள இடமே இல்லை. எவ்வளோ போராடி பார்க்குறாங்க. அந்த அம்மாவை பார்த்தோன்னு எல்லாம் ஏய் வெளில போ, பின்னாடி போ, பின்னாடி போ என்று சொல்லி விடுகிறார்கள். யாருமே அந்த அம்மாவை உள்ள விடவே இல்லை. அவர்கள் போராடி போராடி கடைசியில் அழ ஆரம்பித்து விட்டார்கள். வெளியிலிருந்து ஒரு ஐயா சொன்னாராம், அம்மா கவலைப்படாதே, பக்கத்து ஆலயத்தில் குடில் கட்டியிருக்கிறார்கள், அங்கேயும் குழந்தை இயேசு பிறந்திருக்கிறார், வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா இங்கே இருக்கிற அந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை பார்க்கும் பொழுது அப்படியே குழந்தை இயேசுவை போலவே இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதனால் நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த இயேசுவை பார்க்க என்னை யாருமே உள்ள விடலையா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ஐயா சொன்னாராம், அம்மா அந்த இயேசுவே நான் தான். இந்த படுபாவிங்க என்னையே உள்ள விட மாட்டானுங்க, உன்னையா உள்ள விட போகிறானுங்க. நிறைய நேரம் இயேசுவே இல்லாத கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். குடியில் பொம்மை வச்சுட்டா இயேசு பிறந்துட்டாரா? புத்தாடை அணிந்து விட்டால் இயேசு பிறந்து விட்டாரா? கேள்வி. டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறீங்க. பாவம் ஃபாதர், நான் போன வாட்டி பார்த்தேன், ஃபாதர் தான் இறங்கி இறங்கி பாடுவார். இன்றைக்கும் அவர் தான் இறங்கி பாடிக்கிட்டு இருக்கிறார். எப்படியாவது இந்த மக்களை வந்து வழிபாட்டில் ஈடுபடுத்தி விட வேண்டும் அப்படின்னு பயங்கர ஆர்வம் ஃபாதருக்கு. உண்மையிலேயே மெய்சிலிர்த்து போனேன். மற்ற பங்குகள்லாம் ஃபாதருங்க தள்ளி இருப்பாங்க. திடீர்னு அன்றைக்கி நாடகம் போடுறாரு, மேலே அவர் தான் நடிக்கிறார். திடீர்னு பார்த்தா திடீர்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பாட்டு பாடிக்கிட்டு சாக்ஸோஃபோன் வாசிக்கிறார், திடீர்னு கிட்டார் வாசிக்கிறார். உண்மையிலேயே இப்படி ஒரு பல்வகை திறமை உள்ள தந்தையை நான் பார்க்கல. இதெல்லாம் கிறிஸ்துமஸ் ஆகிவிட முடியுமா? ஒரு கேள்வி இருக்கு. அப்ப எது கிறிஸ்துமஸ்? கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசுவை எனக்குள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் திரும்ப சொல்றேன், கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசுவை நான் எனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு குழந்தை எங்கேயோ ஏதோ சொல்லுது போல இருக்கு. வெளியே இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? புனித பெர்னார்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. செயின்ட் பெர்னார்ட் ஆஃப் கிளேர்வான்னு சொல்லுவாங்க அவரை. புனித பெர்னார்டு அவர்கள் சொல்லுகிறார், இயேசுவின் வருகை மொத்தம் 3 என்று சொல்லுகிறார். இயேசுவின் வருகை எத்தனை?
3. His coming to people, His coming into people, His coming against people. நம்ம வழக்கமாக கத்தோலிக்க திருச்சபையில் 2 வருகையை பேசுவோம். ஆனால் புனித பெர்னார்டு 3 வருகையை பேசுகிறார். முதல் வருகை இயேசு பிறந்த அந்த நாள், தன் மக்களிடம் அவர் வந்தது. கடைசி வருகை தீர்ப்பு நாளின் பொழுது வரப்போகிற வருகை என்ன தெரியுமா? மக்களுக்கு எதிராய் வரப்போகிற வருகை, தீர்ப்பு நாள். அந்த 2க்கும் இடைப்பட்டு இருக்கிற வருகைக்கு பேர் என்ன தெரியுமா? தன் மக்களுக்குள் வருகிற வருகை. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இயேசு எனக்குள் வர வேண்டும், அதுதான் கிறிஸ்துமஸ். அது 25ஆம் தேதி தான் வரணும்னு அவசியம் இல்லை. 24 வந்திருக்கலாம், 23ஆம் தேதி வந்திருக்கலாம், இன்னும் 2 மாதம் கழித்து வரலாம். என்று இயேசு எனக்குள் வருகிறாரோ அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ். சும்மா டிங்கி 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 ஆடக்கூடாது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. என்று இயேசு எனக்குள் வருகிறாரோ அன்றுதான் கிறிஸ்மஸ். இல்லைன்னா அதுக்கு பேர் கிறிஸ்மஸ் கிடையாது. இந்த கிறிஸ்மஸனுடைய செய்தி மிகப்பெரிய செய்தி இல்லையா? இது வெறுமனே ஆடம்பரமாக கொண்டாடப்பட வேண்டிய விழா மட்டுமல்ல. ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகிற்கு இறைவன் கொடுத்த நாளான இன்று இந்த செய்தியை இல்லத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆதங்கத்தோடு தாகத்தோடு ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆனால் சிலர் பாய் படுக்கைகளோடு வந்திருக்கிறார்கள், பெட்ஷீட் ஜமக்காலம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? ஒரு மொக்கையான ஒரு ஃபாதர் வருவார் என்கிற நம்பிக்கை தான், தூங்க வைத்து விடுவார் என்கிற நம்பிக்கையிலே பலர் வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்று நீங்கள் எதை எடுத்து செல்ல வேண்டும்? வீட்டுக்கு இயேசுவை எடுத்து செல்ல வேண்டும். சுரூபத்தின் முன்பாக நின்று செல்ஃபி இல்லை, செல்ஃபி எடுத்து செல்லக்கூடாது. இயேசு தருகிற செய்தி எடுத்து செல்ல வேண்டும். உண்மையாகவே அன்று இயேசுவை யார் கண்டார்கள்? முதல் கிறிஸ்மஸின் பொழுது யார் இயேசுவை கண்டார்கள்? ஒருத்தரா போவோம் இல்லையா? இடையர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது. 3 ஞானிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். இன்னொரு 2 முக்கியமான குரூப் இருக்கு. ஏரோதுவுக்கும் செய்தி சொல்லப்பட்டது. மறைநூல் அறிஞர்களும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். 4 குழுக்கள்: இடையர்கள், ஞானிகள் அல்லது அரசர்கள், ஏரோது, அவனுடைய பொறுப்பில் இருக்கிற மந்திரிகள், அப்புறம் மறைநூல் அறிஞர்கள். இந்த 4 குழுக்களுக்குமே இயேசுவின் செய்தி சொல்லப்பட்டது. யார் இயேசுவை கண்டார்கள், ஏன் கண்டார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி. நான் வேற ஒன்றும் சொல்ல போறதில்லை. ரொம்ப எளிமையான செய்தி தான் இல்லையா? தூங்கினா கூட காதுக்குள்ள உழணும் இல்லையா? போகணும். எல்லாரும் கவனமாக கவனிக்கிறீங்களா? முதலாவதாக இடையர்கள். ஏன் இடையர்களுக்கு முதலாக இந்த செய்தி சொல்லப்பட்டது? அந்த காலத்திலே இடையர்களை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவர்களை திருடர்கள் என்று அழைத்தார்கள், அவர்களை அழுக்கர்கள் என்று சொன்னார்கள், டர்ட்டி பீப்புள். அவர்களை பொய்யர்கள் என்று சொன்னார்கள். அதெல்லாம் உண்மையா ஃபாதர்? எல்லாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த மக்கள் அவர்கள் மீது அப்படி ஒரு பழியை சுமத்தி இருந்தார்கள். திருடர்கள் என்று சொன்ன அவர்களுக்கு இந்த உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷமாகிய சொத்தாகிய இயேசுவையே கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். இரண்டாவது, அழுக்கர்கள். அவங்க பக்கத்தில் போக முடியாது. நம்மளும் குளிக்கல, சென்ட் அடிக்கலன்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா? அவர்கள் பக்கத்தில் போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவருக்கு அருகில் வந்து அவர்களுக்கு பரிசுத்தத்தையே கொடுத்தார். சாதாரண சுத்தம் இல்லை. இடையர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பரிசுத்தமே கொடுக்கப்பட்டது. மூன்றாவது, பொய்யர்கள். அவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட மிக உன்னதமான உண்மை கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா? திருடர்கள் என்று சொன்ன அவர்களுக்கு பொக்கிஷமாகி இயேசு பரிசுத்தம், உண்மை கொடுக்கப்பட்டது. ஏன்? யாரெல்லாம்
கடவுளிடமிருந்து தள்ளி இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோமோ, அவர்களை கடவுள் அருகில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் கொண்டாடியதால் அவர்கள் இயேசுவை காணவில்லை. அவர்கள் அந்த சமுதாயத்திலே எளிமையாக கடவுளுக்கு உகந்த மக்களாக அவர்கள் வாழ்ந்து வந்ததால் அவர்கள் கடவுளை பெற்றார்கள். இரண்டாவது குழு ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு. யாரு? 3 அரசர்களுக்கு அப்புறம் வருவோம். ஏரோது அவனுடைய மந்திரிமார்கள் இல்லையா, அவர்களுக்கும் செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன? இயேசுவை கண்டு தரிசிப்பது அவனுடைய எண்ணமா, அல்லது இயேசுவை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணமா? இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே உள் மனதில் என்ன இருக்கு? யாரெல்லாம் ஏரோதுவாக மாற முடியும் என்று சொல்கிறேன், கேளுங்க, கவனமா கேளுங்க. பொறாமை கொண்டவர்கள் ஏரோதுக்கள் தான். பொறாமையோடு வாழ்கிறீர்களா? நீங்கள் ஏரோதுக்கள். அடுத்தவர்களுடைய பெயரை கெடுக்கிறீர்களா? ஏன்னா அவன் இயேசுவை கெடுக்கணும், அழிக்கணும்னு நினைச்சான் இல்லையா? அடுத்தவருடைய பெயரை கெடுக்கிறவர்கள் யாரு? ஏரோதுக்கள் தான். என்னையும் பார், என் 1 அடி பார்டரையும் பார் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்க கூடாது. நீயும் ஏரோது தான். ஏரோது என்பவன் பகட்டை விரும்பினான், பதவியை விரும்பினான், அடுத்தவரை அழிக்க நினைத்தான், பொறாமை கொண்டான் இயேசுவின் மீது இல்லையா? உலக பிரமாணமான காரியங்களிலே ஈடுபட்டு வந்தான். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றால் இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ஏரோதுவிலிருந்து விடுபட்டு இடையராகவோ அல்லது 3 அரசர்களாகவோ மாற முடியும். இல்லைனா நம்மளும் ஏரோது தான். கடமைக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், சும்மா வந்திருக்கிறோம். 3வது குழு மறைநூல் அறிஞர்கள் குழு இல்லையா? அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏரோது கேட்குறான், இயேசு பிறந்திருக்கிறாராப்பா? ஆமாம், இருங்க பார்த்து சொல்கிறேன். அவங்களுக்கு விவிலியம் நன்றாக தெரிகிறது, நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். படித்து பார்த்து என்ன சொன்னாங்க? ஆமாம், பெத்லஹேமில் மெசியா பிறப்பார் என்று இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ தெளிவாக சொன்னாங்கல்ல. இயேசுவை தேடி சென்றார்களா? பெத்லஹேமுக்கு ஓட வேண்டும் என்று நினைத்தார்களா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்ம மத்தியில் இருக்கு. யார் தெரியுமா? சோ கால்டு எஜுகேட்டட். நான் எஜுகேட்டட்னு சொல்லவே இல்லை பாருங்க. அதுங்கள என்னன்னு சொன்னேன்? சோ கால்டு எஜுகேட்டட். தாங்கள் படித்து விட்டதாக அவர்களுக்கு ஒரு நினைப்பு. உண்மையிலேயே படித்து விட்டால் அறிவு வந்து விடுமா? வராது. அப்படின்னா அந்த உலகத்தில் படித்தவங்களாம் அறிவாளியா இருக்கணும் இல்லையா? இல்லையே. அவர்களை ஆங்கிலத்தில் லிட்ரேட்னு சொல்லலாம், எழுத படிக்க தெரிந்தவர்கள் தான் ஒழிய அவர்கள் அறிவாளிகள் அல்ல. அறிவாளிகள் என்பவர்கள் உண்மையை தேடிச் செல்வார்கள், நன்மையை நாடுவார்கள், அடுத்தவருடைய நலனுக்காக உழைப்பவர்கள் தான் படித்தவர்கள். அடுத்தவர்களை அழிப்பவர்களும், கிரிமினல் புத்தியோடு லஞ்சம் வாங்குபவர்களும், கமிஷன் அடிப்பவர்களும், அடுத்தவர்களை தரம் தாழ்த்துபவர்கள் படித்தவர்களாக இருக்க முடியாது. அப்படி நம்ம மத்தியில் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களும் அந்த மறைநூல் அறிஞர்களைப் போலத்தான். அவர்களால் இயேசுவை பார்க்கவே முடியல இல்லையா? உலக பிரமாணமான அறிவு இன்னைக்கு எதற்கு அதிக முக்கியத்துவம்? ஆடை அலங்காரங்கள், வெளி அடையாளங்கள், இதற்கு தானே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. எனக்கு தெரியல வெளியில் எத்தனை பேர் உண்மையிலேயே இறை வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு மூலையில் நம்ம யூத் பாய் மெசேஜ் அனுப்புவார், டார்லிங் ஒரு மொக்க பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கு, முடிஞ்சிரும், வெயிட் பண்ணு. தெரியல, யாராவது செய்து கொண்டு இருக்கலாம் இந்த வேலையை இல்லையா? பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷூக்குள்ள பேண்ட்டை சுருவி இடுப்பில் இருந்து 4 அடி கீழே பேண்ட்டை போட்டு அப்படியே டிசைனாக வந்திருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர். இதுவாங்க கிறிஸ்மஸ்? இதுவா கிறிஸ்மஸ்? இந்த உலக பிரமாணமான காரியங்களை பற்றி பேசுவதும் செய்வதுமா கிறிஸ்மஸ்? இல்லவே இல்லை. உலகத்தை வெறுத்து கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பது தானே கிறிஸ்மஸ். இயேசுவை கண்டால் தான் அதுக்கு பேர் கிறிஸ்துமஸ். இயேசுவை காணவில்லை என்றால் அதுக்கு பேர் கிறிஸ்மஸே கிடையாது. நம்ம கொண்டாடுறதுக்கு பேர் கிறிஸ்மஸ் கிடையாது. யாருக்கிட்ட கற்றுக்கலாம்? 3 ராஜாக்களிடம் கற்றுக்கொள்ளலாம். அவங்க எப்படி வந்தாங்க? ஒரு நட்சத்திரம் அவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தது. இந்த காலத்தில் எது தெரியுமா நட்சத்திரம்? எந்த காரியம்
இயேசுவிடம் நம்மை அழைத்து வருகிறதோ அதான் நட்சத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த காரியம் நம்மை இயேசுவிடம் அழைத்து வருகிறதோ அதுதான் நட்சத்திரம். எது நம்ம இயேசுவிடமிருந்து விலக்கி சென்றுகிறதோ அது சாத்தானுடைய காரியம். யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கையில் வைத்திருக்கிற செல்போன் இயேசுவிடம் வருவதற்கு தடையாயிருந்தால் தடையை தூக்கி எறிங்க. சினிமா, டிவி, ஆசை மோகங்கள், இச்சை உணர்வுகள், உடல் ஆசைகள், உலக பிரமாணமான ஆசைகள் இருந்தால் தூக்கி எறியுங்கள். அது இயேசுவிடம் வருவதற்கு தடையா இருக்கிறது. இன்னைக்கு ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நிறைய பேருக்குள்ள. கொஞ்சம் பணம் வந்துட்டா உட்கார டிசைன் மாறுது, நடக்கிற டிசைன் மாறுது, இல்ல பேச்சுற பேச்சே மாறிடுது. என்னன்னு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் காசு வந்துருச்சான். காசு வந்துட்டா பேசுற பேச்சு மாறுது, ட்ரெஸ்ஸு, நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிடுது. நமக்கு தெரிய வேண்டாமா? இது நம்முடைய பலத்தினால் பெற்றது அல்ல, இறைவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டவை என்று நன்றி சொல்ல வேண்டாமா? ஃபாதர் திருப்பலி முதல்ல ஓடி வந்து சொன்னார், மா நம்ம இங்கே வந்திருக்கிறோமே, நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க, நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏதோ ஒரு புண்ணியத்தினால கடவுள் நம்மளை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டாரு, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அப்படி திமிரா அப்படி உட்காந்துக்கிறது, ஜபம் பண்ண வாயை திறக்கிறது இல்லை, பாட்டு பாடுறது இல்லை, எங்கேயோ மேலேயே பார்க்கறது. அதில் வேற நமக்கு சாதகமாக சில டைமில் நல்ல வேலை இந்த கொயரில் இன்னும் ஆரம்பிக்கல, ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனவுனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த பாட்டு வரும். என்ன பாட்டு தெரியுமா? ஆராரோ ஆரிராரோ. நம்ம ஆளுங்க ஏற்கனவே தூங்கின பிளானில் வந்திருப்பாங்க. நடுவில் வேற என்ன பாட்டு? ஆராரோ ஆரிராரோ வேற பாட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு இல்லை இரவு திருப்பலி. இந்த நாளினுடைய முதன்மையான நேரத்தை நான் இறைவனுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதுக்கு தான் ஓடி வந்திருக்கிறோம், அதுக்கு தான் ஓடி வந்திருக்கிறோம். அப்ப இந்த 3 ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் தங்களுடைய அறிவை தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள். அவர்கள் அறிவியல் ஞானம் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவங்க எதை தூக்கி போட்டு வந்தாங்க? அறிவியல் ஞானத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். நான் இயேசுவை கண்டுகொள்ள போகிறேன் அப்படின்னு ஆர்வமா ஓடி வராங்க. அவங்க ராஜாக்கள்னு சொல்றீங்க அப்படின்னா எதை தூக்கி போட்டாங்க? தங்களுடைய பதவியை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய வலிமையை, படை வீரர்களை எல்லாத்தையும் திறந்துட்டு இயேசுவுக்காக ஓடி வந்தார்கள். எப்பவுமே நீங்க இயேசுவை நோக்கி போனா முதல்ல எங்க போவீங்க தெரியுமா? சாத்தான் தான் உங்களை முதல்ல சந்திப்பான். யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறீர்களோ நீங்கள் முதலில் யாரை சந்திப்பீர்கள்? வாய் வர மாட்டேங்குது சார் நிறைய பேருக்கு. முதல்ல யாரை சந்திப்பீங்க? ஏன் சாத்தாங்கிட்ட போறோம் தெரியுமா? அவன் இயேசுவிடம் போகாதபடி நம்மை தடுப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி தடுப்பான். சில பேர் இப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் மெசேஜ் குரூப்பில் போட்டுன்னு இருப்பாங்க உட்காந்து. இப்போ அப்புறமா டைம் இருக்காது, பிரசங்க நேரம் தான் பிரேக் டைம் இல்லையா? சாத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பான் ஏற்கனவே இங்கே இல்லையா? விஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும், அங்கே எங்கே எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இயேசுகிட்ட நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே சாத்தான் உங்களை தடுப்பான். எப்படி? ஏரோது அவர்களை தடுத்தது போல, ஏரோது அவர்களுடைய திசையை மாற்ற நினைத்தது போல தடுப்பார்கள். ஆனாலும் நீங்கள் இயேசுவை மட்டும் நாடி செல்ல வேண்டும். இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? சண்டை, பிரச்சனை, போராட்டங்கள், கவலை, கண்ணீர் எது வந்தாலும் நான் யாரை மட்டும் நாடி செல்ல வேண்டும்? இயேசுவை மட்டும்தான் நாடணும். குடும்பத்தில் பிரச்சனையாமா? இயேசுவிடம் ஜெபியுங்கள். கடன் தொல்லையா? இயேசுவிடம் வாங்க. நோய் நொடியா? இயேசுவிடம் வாங்க. முதலில் இயேசுவிடம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் செய்யறது கிடையாது. அதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். இயேசுவிடம் வாங்க. அவர்கள் இயேசுவிடம் வந்த உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தார்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? எப்படி விழுந்தாங்க? நெடுஞ்சான் கிடை. நம்ம சமஸ்கிருதத்தில் சாஷ்டாங்கமானு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தமிழ் புரியாது, அதனால சொல்கிறேன். நெடுஞ்சான் கிடையாக ஐம்புலன்களையும் மண்ணில் போடுறாங்க. ஐம்புலன்களையும் மண்ணில் போடுறாங்க. அதுக்கு பேர் தான் தாழ்ச்சி. தங்கள் படிப்பு, பதவி, பணம், செல்வாக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர்கள் தங்களை இயேசுவின் முன்னால் தாழ்த்தினார்கள். நம்ம அதற்கு தயாரா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மை இயேசுவின் முன்பாக தாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறோமா? எவ்வளவு பாரத்தோடு வந்திருக்கிறோம், எவ்வளவு நன்றி உணர்வோடு வந்திருக்கிறோம்.
இயேசுவின் முன்பாக நாம் நம்மை தாழ்த்த தயாரா? தாழ்த்தியதால் தான் அவர்கள் அளித்த அந்த கொடைகளை, அன்பளிப்புகளை இயேசு பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அர்ச்சின் சாவணும், நான் தான் அர்ச்சின் சாவணும். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது! என்னுடைய அன்பளிப்புகளை இயேசு பெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இயேசு காணிக்கை ஏற்றுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தாழ்ச்சி அடைய வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, ஹியூமிலிட்டி இஸ் a rare virtue. Humility is a rare virtue. The moment you think you have it, you have lost it. தாழ்ச்சி என்பது அரிய பெரிய கொடை. என்னிடம் தாழ்ச்சி இருக்கிறது என்று நீ நினைத்த அந்த கணத்திலேயே உன்னிடம் தாழ்ச்சி இல்லை என்றாகிவிட்டது. ஏன்? ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கிறவங்க என்ன சொல்ல மாட்டாங்க? நான் ரொம்ப தாழ்ச்சியானவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படி? ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க என்ன சொல்ல தேவையில்லை? நான் ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்ல தேவையில்லை. எதில் தெரியும்? உன் செயலில் தெரியும். நீ அன்பா இல்லையான்னு உன் செயலில் தெரியும். இல்லைம்மா, நீங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கீங்கம்மா, கரண்ட் இல்லை, வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்குது, உங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வரார், வேலை முடிஞ்சு உங்களை பார்த்த உடனே ஓடி வந்து அப்படி பாக்கெட்டில் கர்ச்சீப்பை எடுத்து அப்படியே உங்கள் வேர்வையை தொடச்சி, டார்லிங் நானும் பாதி பாத்திரத்தை கழுவுறேன். லேடிஸ்லாம் முறைக்கிறாங்க, நடக்கிறத சொல்லியா உயிரா? எதில் தெரியும் அன்பு? செயலில் தானே தெரியும். நீ செயலில் காட்டும் அன்பு அதில் தான் தெரியும். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நான் கிறிஸ்தவன் ஆனால் ஜெபிக்க மாட்டேன். ஐ எம் a businessman, ஐ எம் வெரி பிஸி. புண்ணாக்கு, நீ என்ன பிஸி, பெரிய பிஸி நீ? நான் நகைச்சுவையாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பல் தேய்க்க கூட நேரம் இல்லையா, நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் குளிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லையா, தயவு செய்து ஜெபிக்காதீர்கள். ஏன்? அவருக்கு எதுக்கு நேரம் இல்லை? பல் தேய்க்க கூட நேரம், குளிக்க கூட நேரம் இல்லை, அதனால நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். அதெல்லாம் செய்கிறீங்கல்ல, பல் தேய்க்கிறீங்க, குளிக்கிறீங்கல்ல, அதை விட மேலானதல்லவா ஆண்டவரோடு இருக்க வேண்டிய உறவு. தாழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டுதான் இந்த முதல் நாளில் நம்ம அடி எடுத்து வைக்கணும். அப்பதான் இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமான புத்தாண்டாக மாறும். பிரியமானவர்களே, நம்ம கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. கடவுள் நம்மிடம் இதைத்தான் கேட்கிறார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்று இரவு அந்த 3 அரசர்களும் தேவதூதரால் அறிவுறுத்தப்பட்டு வேறு பாதையில் சென்றார்கள். அது எவ்வளவு முக்கியமான வசனம் தெரியுமா? அவங்க வந்த பாதையில் திரும்பி, கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? 12 மணிக்கு கவனிக்கிறியான்னு கேட்குறியாடா படுபாவின்னு கேட்காதீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இல்லையா அது? நாம் இயேசுவை சந்திக்கும் வரை நம்முடைய பாதை வேறு. ஒரு முறை நீங்கள் இயேசுவை சந்தித்து விட்டால் நம் பாதை மாறிவிடும். நாம் வேறு பாதையில் தான் செல்வோம். அதுவும் யாரு கொடுக்கிற பாதையாக இருக்கும்? அது ஆண்டவர் காட்டுகிற பாதையாக இருக்கும். ஆசீர்வாதமான பாதையாக இருக்கும். ஆபத்தில்லாத பாதையாக இருக்கும். மகிழ்ச்சியான பாதையாக இருக்கும். எளிமையான பாதையாக இருக்கும். அதனால தான் இயேசுவை அனுபவிக்க வேண்டும், இயேசுவோடு நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெருவிழாவைத்தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பெருவிழாவுக்கு முத்தாய்ப்பாக முடிவுரையாக இருப்பது அன்னை மரியாள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்கள பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நிறைய பேர் அன்னை மரியாளை குறித்து ஏன் பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் என்கிற பெருவிழாவை இந்த உலகத்தில் ஒரு மனுஷியாக முதலாக கொண்டாடியவர் அன்னை மரியாள் மட்டும்தான். உண்மையா இல்லையா? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யார்கிட்ட குடிகொண்டாங்க? அன்னை மரியாளிடம்தான் அவர் முதலில் அதை கண்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்துக்காரங்க, பிரிவினை சபைகள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் இயேசுவை பெற்றதனால் புனிதம் அடைந்தார்னுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் புனிதமான வாழ்வை வாழ்ந்ததனால் இயேசுவையே பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றார். ஆமென். ஐயோ கடவுளே, அவர் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்ததனால்
இயேசுவையே பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றார், கடவுளையே பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றார். அதனால தான் கபிரியல் தேவதூதர் அன்னை மரியாளை சந்திச்ச உடனே முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அருள் நிறைந்தவளே. சாதாரண வார்த்தையா அது? என்ன சொன்னாங்க? அருள் நிறைந்தவள், ஃபுல் ஆஃப் கிரேஸ். இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம், கிருபையின் மொத்த வடிவத்தையும் அன்னை மரியாள் பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு உகந்த ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்ததனால் அவள் இயேசுவை பெற்றெடுத்தார். புரியுதா? நானும் எனக்குள் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் புனிதமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்தால் மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில், என் இல்லத்தில் இயேசு பிறப்பார். இல்லைனா இயேசு பிறக்க மாட்டார். கிறிஸ்துமஸ் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய நாள் இந்த நாள். இதை நினைவுபடுத்துகிற நாள் இந்த நாள். புனித பெர்னார்ட் சொன்னது போல, எனக்குள் இயேசு வந்தால்தான் இறுதி வருகையின் பொழுது அவர் எனக்கு எதிராய் வரமாட்டார், எனக்காக வருவார். எனக்குள் இயேசுவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இறுதி வருகையின் பொழுது அவர் எனக்காக வரமாட்டார், எனக்கு எதிராய் வருவார். எவ்வளவு பெரிய விஷயம் ஃபாதர். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? நாம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இறை வார்த்தையை தயவு செய்து வாசியுங்கள். இறை வார்த்தையை வாசித்து ஜெபியுங்கள். இறை வார்த்தைக்கு முதன்மையான இடம் கொடுங்கள். உங்க வீட்டில் பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள், இல்லையா? பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள். அவர்கள் படிக்கிற சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விட, மெட்ரிக் பாடத்திட்டத்தை விட, அல்லது கல்லூரிகளிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடங்களை விட இறை வார்த்தை தான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், பெற்றோரின் மீது நன்மதிப்பை கொடுக்கும், எதிர்காலத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும். புரியுதுங்களா? வேறு எதுவும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விடாது. ஆகவே பெற்றோர்களாகிய நாம் இதை இன்று வலியுறுத்த வேண்டும், இதை மட்டுமே வாழ்வாக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் ஃபாதர் சொன்னது போல இனி வருகிற நாட்களும் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் செய்யாமல் எப்பவும் போல வந்துட்டு திரும்ப போனால் இதற்கு பெயர் கிறிஸ்துமஸ் கிடையாது, இதற்கு பெயர் சாத்தான் மஸ். ஹாப்பி சாத்தான் மஸ். ஒருத்தர் எப்படி வாழ்த்திக்கணும்? ஹாப்பி சேட்டன் மஸ். நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவீங்க இல்லையா? ஹாப்பி சேட்டன் மஸ். ஏன்? கிறிஸ்து இருந்தாதான் அதுக்கு பேர் கிறிஸ்துமஸ், அவர் இல்லை என்றால் அதற்கு பேர் சாத்தான் மஸ் தான். நாம் கொண்டாடுவது கிறிஸ்துமஸா சாத்தான் மஸ்ஸா?